தோழமையுடைய நான் உங்கள் நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பசி, இந்த கொடுமையை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அதனுடைய வழியை புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லா ஜீவராசிகளுக்குமே இது பொதுவானது. உலகிலே இருக்கின்ற உயிரினங்கள், பறவைகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் இது பொதுவானது. உணவு இல்லாமல் இந்த உலகிலே ஒரு உயிரினம் கூட உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த பசியானது ஆண் பெண் என்றோ அல்லது பணக்காரன் ஏழை என்றோ, படித்தவன் பாமரன் என்றோ, சிறுவர் முதியவர் என்றோ பேதங்களை பார்ப்பதும் கிடையாது, வேறுபாடுகளை காட்டுவதும் கிடையாது. அனைவருக்கும் ஒன்றாகவே இது இருக்கும். இப்படி இந்த பசியின் கொடுமையை உணர்ந்ததால் என்னவோ நம்முடைய இந்து மதத்திலே நோன்பு இருக்கின்ற பொழுதும் அல்லது பூஜைகள் செய்கின்ற பொழுதும் யாராவது ஒரு 4 பேரை அழைத்து அவர்களுக்கு உணவை பரிமாறிவிட்டு அதை முடிப்பதாக வழக்கத்தில் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் நாம் செய்கின்ற அந்த விரதமோ அல்லது பூஜையோ பலன் கொடுக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. எனவேதான் அன்னதானத்திற்கு சிறப்பிடம் கொடுத்திருந்தார்கள். தானங்களிலே சிறந்தது அன்னதானம் என்று நாம் சொல்லுவோம். ஆம், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். பேசும்போது அழகாக பேசுவோம். ஆனால் ஒருவன் பசியிலே வாடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒருவேளை உணவு கொடுக்க மாட்டோம், வாழ்க்கையை செயல்படுத்தி காட்ட மாட்டோம். அப்படிப்பட்ட இந்த பசியானது மிக கொடுமையானது. இதன் முன் எதுவுமே நிற்காது. ஒருவன் எவ்வளவுதான் அறிவுடையவனாக இருக்கலாம், ஆற்றல் உள்ளவனாக இருக்கலாம், வீரனாக இருக்கலாம், ஏன் தவத்தை செய்யக்கூடியவனாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பசி வந்துவிட்டால் ஒரே நொடியில் இவர்கள் அனைவரையும் வீழ்த்திவிடும். அவ்வளவு கொடுமையானது இந்த பசி. இந்த பசியின் முன் எந்த சக்தியும் வெல்ல முடியாது. இதை நன்கு உணர்ந்ததால் பசி அவ்வளவு கொடுமையானது என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று ஒரு பழமொழி சொல்கிறது. இந்த பழமொழி எப்படி வந்தது என்று பார்த்தால் அது ஒரு பாடலில் இருந்து பிறக்கின்றது. சரி, இந்த பாடலை எழுதியது யார் என்று பார்த்தால் அவ்வை கிழவி நம் கிழவி அமிழ்தனின் இனிய சொற்கிழவி என்ற சிறப்புக்குரிய நம்முடைய தமிழ் மூதாட்டி ஔவையார் இருக்கின்றாரே, அவர் இயற்றிய நல்வழி பாடல்களில் இருந்து பிறந்ததுதான் இந்த பழமொழி. இந்த பாலும் தெளி தேனும் என்று தொடங்கும் அல்லவா, அந்த பாடலுடைய தொடர்ச்சியாக வருவதுதான் இந்த நல்வழி பாடல் 26. சரி, இந்த பாடல் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லிய மேல் காமுறுதல் 10 பசிவந்திட பறந்து போம் என்பதாகும். பசிவந்து விட்டால் இந்த 10மே உன்னை விட்டு போய்விடும் என்று சொல்கிறது. சரி, அது என்ன 10, அவைகள் எப்படி பறந்து போகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது காணொலியில் பார்க்கலாம். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொன்னால் அதற்கென்ன சிறகுகள் முளைக்குமா அல்லது வானிலை வட்டமிட்டு பறக்குமா என்றெல்லாம் கேட்கக்கூடாது. பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொன்னால் ஒருவனுக்கு கொடுமையான பசி வந்து விட்டால் இந்த 10 அவனை விட்டு வேகமாக விலகி போய்விடும் என்பதுதான் இதனுடைய பொருள். அப்படி பசி வந்தால் வேகமாக விலகி போகக்கூடிய இந்த 10 என்னென்ன என்பதை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலில் மானம். மானம் என்றால் என்ன? நாம் பார்த்திருப்போம். சிலர் சொல்வார்கள், என்னதான் துன்பம் வரட்டும் பார்த்து கொள்ளலாம், ஆனால் நான் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டேன், என் தன்மானத்தை இழக்க மாட்டேன் என்று சொல்வார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட மானம் மரியாதை அனைத்துமே பசி வந்தால் போய்விடும் என்பதுதான். அடுத்தது குலம். குலம் இதே போல்தான் சிலர் சொல்வார்கள், நான் யார் தெரியுமா, என்னுடைய பரம்பரை பற்றி உனக்கு தெரியுமா, நான் எவ்வளவு அந்தஸ்தில் இருக்கிறேன் தெரியுமா, நான் பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்தவன் தெரியுமா என்றெல்லாம் நம்முடைய பெருமையை பேசுவோம் அல்லவா. அப்படிப்பட்ட குலப்பெருமையும் பசி வந்தால் போய்விடும் என்று சொல்கின்றார். அடுத்து கல்வி. கல்வி, நீ என்னத்தான் படித்திருந்தாலும் சரி, அந்த படிப்பு உன்னுடைய பசியை அடக்காது. பசி எடுக்கிறது, உடனே அந்த பசியிடம் பசியை என்னிடம் உன்னாலை ஆட்டாது என்று சொல்ல முடியுமா? நான் வெளிநாடுகளுக்கு சென்று அமெரிக்காவிலே படித்தவன், கனடாவிலே படித்தவன், என் பெயருக்கு பின்னால் பார் எவ்வளவு பட்டங்கள் நீண்டு கொண்டிருக்கிறது, எனவே என்னிடம் ஆளாட்டாதே, நீ அமைதியாகிறீ என்று சொன்னால் அது சொல்லும், உன் படிப்பையில் எடுத்து ஓரம் போடு, முதலில் பசிக்கிறது, 2 இட்லியாவது என் வயிற்றுக்குள் போடு என்று சொல்லும். இதுதான் பசி கல்வியையும் போகடிக்கும். அப்புறம் வன்மை. வன்மை என்றால் வேறொன்றும் இல்லை, வாய்மை. ஒருவன் எவ்வளவுதான் உண்மை பேசுபவனாக இருந்தாலும், சத்தியத்தின் பாதையிலே நடப்பவனாக இருந்தாலும், வாழ்மையோடு இருப்பவனாக இருந்தாலும் அவனையும் அந்த நிலையில் இருந்து அது கீழே இறக்கிவிடும். அதுதான் பசி வந்து விட்டால் வாய்மையும் போய்விடும். அறிவுடைமை. அறிவு.
என்னத்தான் ஒருவன் படித்திருந்தாலும் அறிவுடையவனாக இருந்தாலும் பசிக்கின்ற நேரத்திலே அவன் அமர்ந்து கொண்டால் அவனுடைய மூளையே வேலை செய்யாது. சில நேரங்களில் நாம் பார்த்திருப்போம், வேலை செய்து கொண்டே இருப்பான், ஆனால் அவனுக்கு தவறுகள் நேர்ந்து கொண்டே இருக்கும். என்னவென்று கேட்டால், பசி வயிற்றை கிள்ளுகிறது, மூளையை வேலை செய்ய மாட்டேங்கிறது என்று சொல்வான். அதுதான் பசி அறிவையும் கொள்ளும். தானம் 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 என்றால் இப்பொழுது ஒருவருக்கு எதையோ ஒன்றை கொடுப்பதாக நாம் சொல்லியிருக்கின்றோம், ஆனால் கொடுக்கவில்லை. அவரே நமக்கு நினைவூட்டினாலும் கூட, ஏம்பா அப்போ எப்போ சொன்னேன், கொடுக்க ஆகட்டம்பா, அதை வேற இப்போ கேட்டுட்டு இருக்க, பாகா போ என்று சொல்லிவிடுவோம். எனவே பசி வந்து விட்டால் தானத்தையும் கொன்றுவிடும். அடுத்தது தவம். இப்பொழுது வீட்டிலே ஒரு பூஜை செய்கிறார்கள். நம் வீட்டிலே இருக்கிற பெண்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் இப்பொழுது விரதம் இருங்கள் என்று சொல்கிறார்கள். நாமும் சரி என்று ஒப்புக்கொள்கின்றோம். ஆனால் பூஜைகள் எல்லாம் செய்து முடிப்பதற்கு காலதாமதமாகும். அந்த காலதாமதங்களை நாம் பசியால் தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே பசி துடிக்கும், நம்முடைய பெருங்குடலையும் சிறுங்குடலையும் புரட்டி போடும். நாம் என்ன சொல்வோம், அம்மா தாயை, நீ உன் பூஜைக்கு தேவையான நைவேத்தியங்கள் இருக்கிறதல்ல, அவற்றையெல்லாம் தனியாக வேண்டுமானால் செய்து கொள். இப்பொழுது எனக்கு பசி உயிரை கொள்கிறது, எனக்கு ஏதேனும் சாப்பிடுவதற்கு ஒரு உப்புமாவது செய்து கொடு என்று கொள்வோம். அவர்களும் செய்து கொடுப்பார்கள், நாம் சாப்பிடுவோம். சாப்பிட்ட பின்புதான் நமக்கு ஒரு தெளிவே பிறக்கும். இதுதான் பசி தவத்தையும் போகடித்துவிடும். அடுத்தது முயற்சி. கல்வியில் சிறந்தவன், அழகில் சிறந்தவன், செல்வத்தில் சிறந்தவன், பதவியில் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதல்வதா, உயர்வான எண்ணம், அதையும் இது போகடித்து விடும். நாம் யாரை நமக்கு தரைக்குறைவாக நினைக்கின்றோமோ, தாழ்ந்தவர்களாக நினைக்கின்றோமோ, அவர்களிடமே மண்டியிட்டு உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த பசி உருவாக்கிவிடும். எனவேதான் பசி வந்தால் முயற்சியும் போய்விடும். அடுத்து தாளாண்மை. தாளாண்மை என்றால் வேறொன்றும் இல்லை, ஊக்கம். எப்படியாவது நான் முன்னேற வேண்டும், அதற்காக பெரும் பாடுபட வேண்டும், ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சிகளிலெல்லாம் நாம் ஈடுபடுகின்றோம் அல்லவா, அத்தகைய முயற்சிகளையும் இது முடக்கிவிடும் என்பதுதான் பசி தாளாண்மையும் பறக்கடிக்கும். அடுத்தது காமம். காமம் என்றால் தவறொன்றுமில்லை, அழகான மனைவித்தான், அன்பான மனைவித்தான், சிரிக்க சிரிக்க பேசுபவர்கள் தான். அப்படிப்பட்ட மனைவியை கூட நெருங்க விடாது. அவர்கள் நெருங்கி வந்தால் கூட நாம் அவர்கள் மீது எரிந்து விடுவோம். வெளியே பசி எடுத்துக்கிட்டு நான் என்ன மாதிரி இருக்கேன், இவளுக்கு தேவையில்லை இந்த நேரத்தில் என்று கடுத்து கொள்வோம் அவர்களின் மீது. எனவே பசி காமத்தையும் பறக்க செய்யும். இப்படி ஒருவனுக்கு பசி வந்து விட்டால் இந்த 10ம் அவனை விட்டு விரைவிலே விலகி போய்விடும் என்பதுதான் பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்கின்ற பழமொழி. பழமொழி என்னவோ அந்த காலத்தில் எழுதப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் அது இந்த காலத்திற்கும் இனிவரும் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இப்படி உலகத்தினுடைய நடைமுறைகளை நாளேவர்களில் மிக எளிமையாக சொன்னார் நம்முடைய அவ்வை பாட்டி. அதுதான் நம்முடைய தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் தமிழ் செய்யுளுக்கும் இருக்கின்ற சிறப்பாகும். எனவே நாம் பழமொழிகளை சொல்கின்ற பொழுது அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டு அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், உணவை விளைவிக்க ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பதை நேரில் பார்த்தால் நீங்கள் உணவை வீணாக்க மாட்டீர்கள். இந்த நாட்டிலே, இந்த உலகிலே எத்தனையோ பேர் மக்கள் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக கடுமையாக இருக்கிறது. ஆனால் நாமோ இங்கே சில விழாக்களுக்கு போகிறோம், நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம், அங்கே நமக்கு தேவையில்லை என்றாலும் அனைத்தையும் வாங்கி குவித்துக் கொள்கின்றோம். அவற்றை சாப்பிடாமலே பாதியை எடுத்துக்கொண்டு போய் குப்பையிலே கொட்டுகின்றோம். அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனம் வேதனை அடைகின்றது. எனவே உணவை நீங்கள் தயவு செய்து வீணாக்காதீர்கள். சிந்திப்போம், செயல்படுவோம். சிந்தனை சிறப்பானது என்றால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். தனிமனித ஒழுக்கமே சமூகத்திற்கான மாற்றம். அந்த மாற்றத்தை முதலில் நம்மிடமிருந்து துவங்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.